அண்மை செய்தி தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த நடிகர் ராஜேஷின் உடல் எம்பார்மிங் செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடல் நலக்குறைவு காரணமாக இன்று மறைந்த நடிகர் ராஜேஷின் உடல் எம்பார்மிங் செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அவரது இறுதி சடங்கானது நடைபெறும் என்று குடும்பத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மறைந்த நடிகர் ராஜேஷின் உடல் எம்பார்மிங் செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடல் நலக்குறைவு காரணமாக இன்று காலை மரணம் அடைந்த மறைந்த நடிகர் ராஜேஷின் உடல் எம்பார்மிங் செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் எம்பார்மிங் செய்வதற்காக மறைந்த நடிகர் ராஜேஷின் உடல் எடுத்து செல்லப்பட உள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் எம்பார்மிங் செய்வதற்காக மறைந்த நடிகர் ராஜேஷின் உடல் எடுத்து செல்லப்பட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அவரது இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று குடும்பத்தினர் தெரிவித்திருந்த நிலையில் மறைந்த நடிகர் ராஜேஷின் உடல் எம்பார்மிங் செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். நித்யானந்தன், வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. மூத்த தமிழ் திரையுலகினுடைய நடிகராக, ஆசிரியராக, பேராசிரியராக திரைத்துறையில் தொடர்ந்து நடித்து வந்தவர் ராஜேஷ். அவர் இன்று காலை உடல்நலக் குறைவால் காலமாகியிருக்கிறார். அவருடைய மகன் திலீப் தற்பொழுது சென்னையில் இருக்கிறார். ஆனால் அவருடைய மகள் திவ்யா கனடா நாட்டில் இருப்பதன் காரணமாக அவர் வருவதற்கு 2 நாட்கள் ஆகும் என்பதன் காரணமாக அவருடைய உடலை எம்பார்மிங் செய்வதற்காக சென்னை போரூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு எடுத்து சென்று எம்பார்மிங் செய்வதற்காக எடுத்து செல்ல இருக்கிறார்கள். ஆகவே அது மட்டுமல்லாமல் அவருடைய உறவினர்கள் பலர் வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டியிருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலுக்கு பிறகாக சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் கிறிஸ்தவ கல்லறையில் அவருடைய உடல் அடக்கம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக மறைந்த ராஜேஷுடைய சகோதரர் ரூபி தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 2-3 நாட்கள் ஆகும் என்பதால் உடலை தொடர்ச்சியாக எம்பார்மிங் செய்யாமல் வீட்டில் வைத்திருக்க முடியாது. ஆகவே ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு எடுத்து சென்று எம்பார்மிங் செய்வது. எம்பார்மிங் என்பது உடலை பதப்படுத்துவது. 3 நாட்கள் ஆனாலும் உடலில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு உடலை பதப்படுத்துவதுதான் எம்பார்மிங். அந்த எம்பார்மிங்கை செய்வதற்காக ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அவருடைய உடல் எம்பார்மிங் செய்யப்பட்டு மீண்டும் 3 மணி அளவில் அவருடைய இல்லத்திற்கு எடுத்து வந்து அஞ்சலிக்காக வைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக அவருடைய இல்லத்திலிருந்து அவருடைய உடல் எம்பார்மிங் செய்வதற்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. காலை முதலே தொடர்ச்சியாக தமிழ் திரையுலகை சார்ந்த பலரும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட எந்த சந்தேகம் என்றாலும் அவருடைய கேட்கக்கூடிய அளவிற்கும் நட்பு வட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக உடல்நலம் சார்ந்து யூடியூப்களிலும் அதே போல அவரிடம் பழகுபவர்களிடம் தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கிறார். வரக்கூடியவர்கள் திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது உடல்நலம் குறித்து அதிக அளவில் பேசுவார் ராஜேஷ். அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மரணமடைந்திருப்பது என்பது ஏற்க முடியவில்லை, வேதனை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நித்யானந்தன், விவரங்களுக்கு நன்றி. மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு பல்வேறு தரப்பினர் தற்போது இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து நேரிலும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான செய்தியை தொடர்ந்து பார்க்கலாம். நண்பர் ராஜேஷுடைய இந்த அதிர்ச்சியான இந்த முடிவு, இந்த திடீர் மரணம் நம்பவே முடியல. காரணம் என்னன்னா, உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இறப்புன்றது சகஜமான ஒரு விஷயம். ஆனால் நண்பர் ராஜேஷ் எப்படின்னா, அவர் அஸ்ட்ராலஜில இருந்து ஆரோக்கியம் வரை ரொம்ப கிளியரா எல்லாத்தையும் முன்கூட்டி தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேஷோட அவருடைய மகள் திருமணத்தில் நானும் அவரும் சந்திச்சோம். ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தோம். அதில் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 99 வயசு வரைக்கும் எப்படி ஆரோக்கியமாக வாழலாங்கிறத நீங்கள் என்னுடைய ஆஃபீஸுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் 100வது வயசு நீங்கள் கொண்டாடலாம் அப்படின்ட்டு. நான் 99 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக எப்படி இருக்கிறதுன்றதை பற்றி அவர் எனக்கு பாடம் நடத்தினாரு. எனக்கு மட்டுமே கிடையாது, உலகம் பூரா இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே அவர் குடிக்கிற நீர் சாதாரண நீர் இல்லை, நன்னீர்னு ஒரு நல்ல நீர் குடிப்பாரு.
உப்புல இருந்து சக்கரை வரைக்கும் அவர் பயன்படுத்துறது இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அவசியமான எண்ணம் உண்டோ அது பூரா செய்வாரு. அவருடைய தலைமுடி பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே கருகருன்னு இருக்கும். நாங்க 2 பேரும் பேசிக்கிற விஷயம் அதுவா இருக்கும். இன்னும் தலைமுடி அப்படியே இருக்குங்களேங்க. இப்படிலாம் நாங்க வந்து சினிமாவை வந்து பேசுறதை விட ஆரோக்கியத்தை பத்தி தான் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு மனிதர் சட்டுன்னு இந்த மாதிரியான ஒரு முடிவுங்கிறது சகிச்சுக்க முடியல, தாங்க முடியல, கஷ்டமா இருக்கு. அவருக்கு வந்து சினிமாவை பத்தி எல்லாமே தெரியும். ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணுங்கிறது பாக்யராஜ் சார் தான் அதுல மிகப்பெரிய ஆளு. ஆனா பாக்யராஜ் சாரே ரொம்ப ஆச்சரியப்படுவாரு, உங்களுக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் கேட்பேன், நீங்க ஏன் வந்து டைரக்ட் பண்ணலன்ட்டு. கமல் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்கிறது எனக்கு ஆசை அப்படின்னுவாரு. நான் சொல்லுவேன், ஒரு நடிகனை வச்சு ஒரு படம் எடுக்கலாம், ஆனா நீங்க சினிமாவை வச்சே ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது ரொம்ப பெரிய விஷயங்க அது அப்படிலாம் நாங்க ரொம்ப சகஜமா சந்தோஷமா காமெடியா தான் நாங்க பேசிட்டு இருப்போம். அவருடைய மகனுக்கு கூட அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் வச்சிருக்காங்கன்னு இப்பதான் அவருடைய மகன் சொன்னாரு. அப்ப எவ்வளவு கனவுகளோட இருக்கிற ஒரு தகப்பன் அவருடைய இந்த முடிவு வந்து அந்த குடும்பத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு ஆளாக்கி இருக்கும். அந்த குடும்பம் அமைதியாகிறதுக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் என்னுடைய வருத்தத்தை மட்டுமே நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னமோ நேரமோ காலமோ தெரியல, ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு திடீர்னு அட்டாக் மாதிரி வந்து கோயம்புத்தூரில் 1 மாதம் அட்மிட் ஆகி பைபாஸ் பண்ணார். அதுக்கு பிறகு கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் இப்போ ஒரு 6 மாதமாக ரொம்ப உற்சாகமாக தான் இருந்தார். ரெகுலராக வாக்கிங் போவார், மெடிசன்ஸ் எல்லாம் தரோம், எல்லா சாப்பாடு விஷயத்தில் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு நேற்றுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக எண்ணெயெல்லாம் ஊற்று பார்த்துக்கிட்டு இருந்தார். மகன்கிட்டலாம் ரொம்ப ரொம்ப அன்பாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். சாயந்தரம் ஒரு மாதிரி நான் சீக்கிரமாக படுக்க போகிறேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வீசிங் ட்ரபிள் இருக்குது அப்படின்ட்டு படுக்க போனார். காலையில் எங்களெல்லாம் எழுப்பி விட்டு, எனக்கு ரொம்ப வீசிங் ட்ரபிள் இருக்குது, பல்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஆக்சிஜன் ரேட்டெல்லாம் குறைஞ்சிருக்கும் போல் இருக்குது, அதனால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் டாக்டர் அருணாச்சலத்துக்கு நம்ம குடும்ப நண்பர் அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லேன், வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம்னாரு. அதுக்கு பிறகு இல்லை வேண்டாம் அப்படின்னுட்டாரு. கொஞ்ச நேரத்தில் எனக்கு சுகம் இல்லை, நான் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வா அப்படின்னாரு. நடக்க முடியல, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குன்னாரு. ஆம்புலன்ஸை வர சொல்லி ஆம்புலன்ஸில் ஏற்றினோம். ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதே அவர் கண் சொருக ஆரம்பிச்சு. அதை பார்த்தது எனக்கு பயமாக போச்சு. ஏன்னா கண் சொருகுது, மேலே அப்படியே பார்க்குறாரு அப்படின்ட்டு இருந்தேன். ஆம்புலன்ஸ் போகும்போது இறந்துட்டார். பாதி தூரத்தில் போகும்போதே பையன், அவரோட சன்னு தீபக், அவன் ஃபோன் பண்ணி சொன்னான், அப்பா இறந்துட்டார், மியாத்தில் கொண்டு போயணும், அவங்க இறந்துட்டதாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். என்னால் நம்பவே முடியலை. இப்போ ஒரு 3-4 ஹவர்ஸாக என் அண்ணன் பேசாமல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நிமிஷம் விடாமல் வாயை திறந்து பேசிக்கிட்டே இருப்பார். என்ன பண்ணுறது, அவரோட ஆத்மா சாந்தி அடைக்கும். நல்ல எண்ணம் உடையவர், பாசக்காரர், ரொம்ப பாசமுடையவர். அந்த பாசமுடைய அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கணும். என்னமோ நேரமோ காலமோ. அவரை ஒரு 50 ஆண்டுகளாக தெரியும். அப்போது அவர் ஆசிரியராக இருந்தார், நான் மாணவனாக இருந்தேன். ரொம்ப நல்ல மனிதர், மிகச்சிறந்த அறிவாளி. எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். இன்னைக்கு அவர் அமரராகிவிட்டார். அவருடைய குடும்பத்திற்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நாம் ஒரு ஆறுதல் சொல்றதுன்றது என்ன, நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கும். வேதனையோடு விடை கொடுத்து அனுப்புவோம். எல்லா விஷயத்திலுமே, அதாவது சினிமா மட்டுமில்லை, எழுத்து விஷயங்கள் மட்டுமில்லை, கவிதை மட்டுமில்லை, நாடகம் மட்டுமில்லை, எல்லா விஷயத்திலும் உலகத்தில் அத்தனை விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய மாமனிதன் சொல்லலாம். எத்தனையோ புக்குகள் எழுதியிருக்காரு. அவர் மாமா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் நடிப்பையும் அந்த படம் பார்த்த உடனே ஃபோன் பண்ணி பாராட்டக்கூடியது. எப்பவும் அவர் எழுத்தும் சரி, அவர் நடிப்பும் சரி, எப்பவும் மக்கள் மனசில் இருக்கும். அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அவர் சார் கூட நிறைய சீரியல் நடிச்சிருக்கிறேன். ரொம்ப தங்கமான குணம், எதா இருந்தாலும் அழகா பேசுவாரு, கருத்து சொல்லுவாரு. நிறைய விஷயங்கள் அவருக்கு கத்துக்கிட்ட விஷயம் நிறைய இருக்கு. நான் காலைல நியூஸ் பார்க்க எதுவுமே தெரியல. 10:30 மணிக்கு இந்த விஷயம் கேட்டு எனக்கு கையெல்லாம் பேசக்கூட முடியலங்க என்னால. அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு உள்ள நமக்கு கிடைக்கலங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் என் படத்துக்கு டேட்டு கேட்டேன்,
ஒன்றில் மணி நம்பரை நோட் பண்ணிக்க, மெசேஜ் பண்ணு, கண்டிப்பாக நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அது கேட்டமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. அங்கேருந்து ஓடியாரேன். ரொம்ப சங்கடமாக இருக்கு. இவர் தமிழ் சினிமாவுக்கு பெரிய பெரிய இழப்பு. தமிழ் ராஜேஷ் சார் கிட்ட கேட்டோம்னா தெரியும். நல்ல நண்பர். இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு முடிவு வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிச்சுக்கிறேன். நடிகர் ராஜேஷ் அவர்களின் திடீர் மறைவு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழக திரைக்களத்தில் குணச்சித்திர நடிகர் என்கிற பெரும் புகழை பெற்றவர். திரைக்கலைஞர்களில் குறிப்பிடத்தக்க இடதுசாரி சிந்தனையாளர் நடிகர் ராஜேஷ் அவர்கள். அவ்வப்போது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னுடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதோடு அரசியலுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பார். அப்படி எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். இடதுசாரி அரசியலோடு ஈடுபாடு கொண்டவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த துயரம் அளிக்கிறது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. தமிழ் திரைக்களத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கே நேர்ந்த ஒரு பேரிழப்பு.